சேல்ஸ்னாலே யாரையோ ஏமாத்தி, ஃபோர்ஸ் பண்ணி, கன்வின்ஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்ட விக்கிறது, இல்ல ஒரு சர்விஸ விக்கிறதுன்னு நெனைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ரியல் சேல்ஸ் இஸ் நாட் அபௌட் கன்வின்சிங், இட்ஸ் அபௌட் எஜுகேட்டிங். இது இப்படி தான் நான் பார்க்குறேன். கன்வின்சிங்கா இருந்தா என்ன மாரி, எப்படி இருக்கும்னு சொல்லி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் தான் ஆட்டோக்காரர். நீங்க வந்து பேசஞ்சர். இப்ப நீங்க நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்ப நான் கூப்பிடுறேன். "அக்கா, அண்ணன் வாங்க ஆட்டோல போலாம்." அப்படின்னு சொல்லி நான் உங்கள கூப்பிடுறேன். நீங்க சொல்றீங்க, "நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன்." அப்படிங்கிறீங்க. நீங்க வாக்கிங் போனாலும் பரவால்ல, ஆட்டோல வாங்க. நீங்க என்கிட்ட யாரோ வந்து சேல்ஸ் இஸ் அபௌட் கன்வின்சிங்ன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்கள கன்வின்ஸ் பண்றேன். ஆட்டோல வாங்க, ஆட்டோல வாங்கன்னு. நீங்க எப்படி வருவீங்க? நான் என்னதான் பண்ணாலும் நீங்க வரப்போறது இல்ல. ஏன்னா நீங்க வாக்கிங் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஆட்டோ தேவையே இல்ல. ஸோ அதான் சேல்ஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிஒன் அப்படின்னு நான் சொன்னேன். சேல்ஸ் இஸ் அபௌட் எஜுகேட்டிங்ல நான் இதே ஆட்டோ சினாரியோ வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நீங்க போயிட்டுருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், "அண்ணன், அக்கா எங்க போறீங்க? தூரமா போறீங்களா?" எப்படின்னு கேட்குறேன். நீங்க சொல்றீங்க, "அவன் ஒரு 2, 3 கிலோமீட்டர் போ வேண்டியிருக்கு." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ நீங்க வேணா வாங்கண்ணா ஆட்டோல போலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து இந்த சினாரியோல அது மேட்ச் ஆகுது கரெக்ட்டா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க பேசிட்டு இருக்க அந்த ப்ராஸ்பெக்ட்டோட ஸ்டேட்டஸ் அண்ட் வேல்யூஸ்லாம் பொறுத்து தான் அவங்க ஆட்டோக்குள்ள ஏறுறது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்னன்ட் வுமனா இருக்கலாம், இல்ல வயசான ஆளா இருக்கலாம், இல்ல யங்ஸ்டரா இருக்கலாம். இத பொறுத்து தான் அவங்க ஆட்டோல வருவாங்களா இல்லையாங்கிறது இருக்கு. அண்ட் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வச்சும் தான் அவங்க இப்போ இந்த ஆட்டோவை சூஸ் பண்ண போகிறாங்களா இல்லையான்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் தான் இப்போ இந்த சேல்ஸ் நடக்க போகுது. நைட் சினாரியோவில் ஒரு விமனாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம், நான் சேஃபாக கூட்டு போகிறேன். சேல்ஸில் வந்து இதுதான் ஃபார்மேட், இப்படி தான் எந்த எஸ்ஓபிஸையும் வச்சுட்டு நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுவாங்க. எஸ் ஃபைன், அது தப்பு இல்லை. பட் எனிவே எனக்கு ஒரு நேச்சுரல் கனெக்ஷன், ஒரு பீப்புளுக்கு ஒரு பிரச்சனை, என்கிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஆட்டோவில் ஏற்றணும் அப்படின்னு இல்லாமல் அவங்க வந்து கஷ்டப்பட்டு போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சேல்ஸை பார்த்தோம்னா அங்கே சேல்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். அது சேல்ஸ்னே நான் சொல்ல வரல, அவங்களுக்கு நான் பண்ண போகிற ஹெல்ப்னு நினைக்கிறேன். நான் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணணும். நான் இப்போ சொன்ன இந்த சேல்ஸ் கான்செப்ட் இந்த உலகத்தில் இருக்கிற டாப் கம்பெனிஸ்லேருந்து நம்ம ஒரு லோக்கல் கம்பெனிஸ் வர எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் உங்கள் கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். நம்ம வந்து கமெண்ட்ல பேசலாம். நான் அடுத்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்குள்ளே டீப்பாக என்ன கான்செப்ட்லாம் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துட்டு நம்ம பேசலாம். இப்போதைக்கு வரேன். பை.